விருகம்பாக்கம் நடேசன் நகர் 5வது மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் ராம்குமார். இவரது மனைவி ஷியாமலா. இல்லத்தரசியான இவர் தனது மகளை அருகாமையில் உள்ள டியூஷன் சென்டரில் கொண்டு சென்று விட்டுவிட்டு டியூஷன் முடிந்தவுடன் மீண்டும் அழைத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதேபோல் கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மாலை சுமார் 7 மணி அளவில் வழக்கம் போல் தன் மகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஷியாமலா. அப்போது அங்கு திடீரென வந்த மர்ம நபர் ஷியாமலாவை மறித்து தகாத வார்த்தையால் பேசியுள்ளார். இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள்வதற்கு முன்பாக கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 4 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு பின் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் அவனும் அவன் கூட்டாளியும் தப்பியுள்ளனர். இது தொடர்பாக அவன் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொண்ணோட வாக்கிங் போயிட்டு இருந்த போது நைட்டு 8:30 இருக்கும். அப்போ 2 பேர் வண்டியில் வந்து எங்கள் முன்னாடி நிறுத்தி ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஷாக்காகி நிற்கும் பொழுது என்னோட செயினை கழட்ட சொல்லி கத்தியை வச்சு மிரட்டினாங்க. கூட வந்தவன் வந்து என் பொண்ணோட கையையும் பிடிச்சிட்டான். அதனால் நான் பயந்து நீ என்ன வேணால் எடுத்துக்கோப்பா அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே என் பொண்ணு போய் ரோடு ஓடி போய் அவன் கையை விட்டுட்டு ஓடி போய் ஹெல்ப்னு கூப்பிட்ட உடனே அவன் கொஞ்சம் 12/10/2016 சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நகர் சுபாஷ் தெருவைச் சேர்ந்தவர் இந்திரா. தினமும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் அவர் வழக்கம் போல் அன்று மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டார். நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நொடியில் அவர் அணிந்திருந்த சுமார் 7 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். பெரிய பார்க்கு தந்தை பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டு வரையில் போயிட்டு ரிட்டன் வரும்போது 2 பேர் பைக்கில் வந்து கழுத்தில் இருக்கிற சரடு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கத்தினேன், நான் யாருமே வரல. அதுக்கப்புறம் 4 பேர் வந்தாங்க. சம்பவம் 3. போரூர் காரம்பாக்கம் சமயபுரம் 6வது தெருவைச் சேர்ந்தவர் சம்பத்குமார். சுய தொழில் செய்து வரும் இவர் தன் தாயார் சரஸ்வதியுடன் அடிக்கடி நடைபயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். ஒரு நாள் தனது தாய்க்கு முன்பாகவே சம்பத்குமார் வீட்டிற்கு வந்துவிட அப்பகுதியில் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். அதுக்கு முன்னாடி தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வாக்கிங் போயிட்டு வந்து நான் உள்ளே உட்காந்துருந்தேன். இவங்க போயிட்டு என்னமோ வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒடியாந்து பார்க்கும்போது அம்மா வந்து ஐயோ ஐயோன்னு கத்திட்டு அந்த பக்கம் ஓடிட்டு திரும்பி வந்தாங்க. சரஸ்வதி நடந்து வந்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சரஸ்வதியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளனர். அங்கிருந்த பொதுமக்கள் துரத்திச் சென்றும் மின்னல் வேகத்தில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். சனிக்கிழமை வந்ததுங்க. அதே வாரம் வெள்ளிக்கிழமைங்க காலையில் 7:15 7:15 நான் முக்கு வரல நடந்துட்டு வரலான்னு போனேங்க. போன இடத்து திரும்பி வரும்போது ஒரு கொஞ்சம் தூரம் வந்தது என்னை வந்து அத்தைதோ இது பண்ணதோ எதுவும் தெரியும் 2 பேர் பைக்கில் வந்து என் ஜங்கிலி இது பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த விவரம் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியலைங்க. அதனால் வந்து அப்புறம் நான் இப்போ சங்கிலின்னு திரும்பி கத்திக்கிட்டே ஓடும்போது அப்போ தாங்க சனங்களே வந்தாங்க. முக்கு வரையில் ஒருத்தர் போலீஸ் திருப்பி எடுத்துக்கிட்டு போனாங்கங்க. வளசரவாக்கம் பிருந்தாவனம் நகர் 3வது தெருவில் வசிப்பவர் தொழிலதிபர் துரைசிங். கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி மாலை தனது குடும்பத்தினருடன் வெளியே கிளம்பி சென்றுள்ளார். வீட்டில் அவரது தூரத்து உறவினரான சுதா என்பவரும் சமையல் செய்யும் வேலையாளும் மட்டுமே இருந்துள்ளனர். இதை நன்கு அறிந்த 2 மர்ம நபர்கள் துரைசிங்கின் வீட்டிற்குள் நுழைந்தனர். பக்கத்தில் யார் வேணும்னு கேட்டேன். யார் வேணும்னு கேட்ட உடனே அப்படியே கட்டில் வந்து கத்தி வச்சுட்டான். கத்தி வச்சுட்டு நேராக அப்படியே கிச்சனுக்குள்ளேயே தள்ளிட்டு போயிட்டு இப்படியே தள்ளிட்டு வந்துட்டு கீழே உட்கார வச்சிட்டான். சைடில் உட்கார வச்சிட்டான். வீட்டு ஓனரை எல்லாரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டான். நான் இப்போ தான் எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னேன். பயந்து போன சுதா என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது அந்த மர்ம நபர் சுதா மற்றும் வேலையால் அணிந்திருந்த 8 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டார். பின்னர் இருவரையும் சமையல் அறையில் இருக்கச் செய்துவிட்டு வீட்டில் இருந்த LED டிவியையும் தூக்கிச் சென்றுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவன் ஒரு 20 நிமிஷம் உள்ளே நின்றுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வெளியில் நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. வண்டி எதில் வந்திருக்கான் அப்படின்ட்டு மெல்ல சவுண்ட் வச்சு பார்க்கும்போதுல 2 வீலரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெல்ல எந்திரிச்சு வந்து கேட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு அக்கா இப்படி இந்த மாதிரி திருடே வந்துட்டான், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன் நான். இந்த 4 சம்பவங்கள் வெறும் எடுத்துக்காட்டு மட்டுமே. வளசரவாக்கம், விருகம்பாக்கம், போரூர் ஆகிய பகுதிகளில் இந்த 2 மர்ம நபர்களும் பல்வேறு முறை செயின் பறிப்பு, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வந்த புகார்களை அடுத்து அப்பகுதியின் CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர் காவல்துறையினர். அக்காட்சிகள் மூலம் நீராவி முருகன் என்பவரும் அவரது நண்பர் சக்திவேல் என்பவரும் தான் இந்த தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர்.
இதற்கிடையில் சாலிகிராமம் பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவரையே கத்தியை காட்டி மிரட்டி இந்த இருவர் கூட்டணி தப்பிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து நீராவி முருகனையும் அவரது நண்பர் சக்திவேலையும் தீவிரமாக தேட ஆரம்பித்தது காவல்துறை. இதனை அறிந்த நீராவி முருகன் தலைமறைவானார். இந்நிலையில் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் நீராவி முருகனின் கொள்ளை சம்பவங்களின் போது அவருக்கு துணையாக இருந்த சக்திவேல் சிக்கினார். இதையடுத்து நீராவி முருகனை பிடிக்க ஆய்வாளர் குமரன் தலைமையில் 7 போலீசார் குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் சக்திவேலுக்கு ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டது போல வேஷம் போட்டு முருகனை சந்திக்க அனுப்புகின்றனர். போரூர் மேம்பாலத்திற்கு கீழே சக்திவேலை சந்தித்த நீராவி முருகன் பின்னால் மப்டியில் வந்திருந்த காவல்துறையினரை கண்டு ஓட ஆரம்பித்தார். தன்னை போலீஸ் சுற்றி வளைப்பதைக் கண்டு நீராவி முருகன் பாலத்தின் மீது ஏறி மறுபக்கம் குதித்து தப்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் கீழே விழுந்ததில் நீராவி முருகனின் கால் உடைந்ததால் தப்பிக்க முடியாமல் போலீசிடம் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து நீராவி முருகனை கைது செய்த போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்பு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் கொள்ளையடிக்கும் நகை உள்ளிட்ட பொருட்களை ஆந்திராவில் இருக்கும் தனது மனைவியிடம் கொடுத்திருப்பது தெரியவந்தது. முருகனிடமிருந்து 32 சவரன் நகைகள், 54 இன்ச் LED டிவி, 7 2 சக்கர வாகனங்கள், 3 கத்தி உட்பட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த முருகன் தூத்துக்குடி நீராவிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவன். ஊர் பெயரையே அடைமொழியாக கொண்ட நீராவி முருகன் மீது கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு வழக்கு என தமிழகம் முழுவதும் 87 வழக்குகள் உள்ளன. 2014ஆம் ஆண்டு துரைப்பாக்கத்தில் செயின் பறிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு கடந்த மார்ச் மாதம் வெளியே வந்த நீராவி முருகன் மீது கடந்த 10 மாதங்களில் சென்னையில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து நீராவி முருகனையும் அவனது கூட்டாளி சக்திவேலையும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பிறகு அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி நடந்த கொள்ளை சம்பவம், பிருந்தாவன் நகரில் குறிப்பாக நடந்த அந்த கொள்ளை சம்பவத்தை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சு பொருட்களை மீட்டதற்கு காவல்துறைக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தங்கள் பகுதியில் கொள்ளை மற்றும் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கில்லாடி கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து வளசரவாக்கம், விருகம்பாக்கம் சுற்றுப்பகுதி பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், சென்னை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். வருவாய் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக சேர்ந்த இவர் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று வட்டாட்சியராக ஓய்வு பெற்றார். சுசீலா என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு 2 மகள்களும் சந்தானம் என்ற மகனும் இருந்தனர். மூவருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் தனது வாழ்நாளில் சேர்த்த கோடிக்கணக்கான சொத்துக்களுடன் ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழித்துக் கொண்டிருந்தார் மகாலிங்கம். இந்நிலையில் மகாலிங்கம் வீட்டுக்கு வந்த அவரது உறவினர்கள் மகாலிங்கமும் அவரது மனைவி சுசீலாவும் கொடூரமாக கழுத்து அறுத்து கொல்லப்பட்ட நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் 2 உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மகாலிங்கமும் அவரது மனைவியும் கொல்லப்பட்ட சம்பவத்தை தெரிவிக்க காவல்துறையினர் அவர்களது மகன் சந்தானத்துக்கு தொலைபேசியில் அழைத்தபோது சந்தானம் கூறியவை காவல்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தனது தாய் மற்றும் தந்தை இருவரையும் கொன்றது தான் எனவும் தற்போது காவல்துறையினரிடம் சரணடைய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் சந்தானம். இரட்டை கொலையில கொலையாளி யாருன்னு தேடி தெரியும் போது தன்னுடைய மகன் தான் கொலை செஞ்சதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவர் ஒரு தங்கமான ஆள் எங்க பகுதியில் பேர் எடுத்தவர். ஆனா தாயும் தந்தையும் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு எங்களுக்கு புரியல. ஊர் மக்களிடம் நல்லவர் என பெயரெடுத்த சந்தானம் கொலைகாரராக மாறியது எப்படி? சந்தானத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இது சொத்து பிரச்சனையால் நடந்த கொலை என்பது தெரிய வந்தது. ஒரு மகன் தனது தாயையும் தந்தையும் வெட்டி கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களும் அனைத்து முதியவர்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்பட வகையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகப்பனுக்கும் மகனுக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பல்வேறு சட்ட வழிமுறைகள் இருந்தாலும் அதனையெல்லாம் விடுத்து ஒரு மிக மோசமான ஒரு செயலாக இப்படி கொலைப்பலிகளில் ஈடுபடுவது மிகவும் வருந்தத்தக்க செயலாகும், கண்டிக்கத்தக்க செயலாகும். ஆனால் இது சாதாரண சொத்து பிரச்சனை அல்ல என்பது அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வந்துள்ளது. தனது வாழ்நாள் எல்லாம் வீடு, தோட்டம் என்று பல சொத்துக்களை சேர்த்த மகாலிங்கம்
தனது மகன் சந்தானத்தை ஆரம்பம் முதலே ஒதுக்கி வந்துள்ளதாக தெரிகிறது. தனது மகள்கள் இருவருக்கு மட்டும் தனது சொத்துக்களின் பலனை அவர் கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்தானம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்து வந்திருக்கிறார். வெளிநாட்டில் பார்த்து வந்த வேலையிலும் போதிய வருமானம் இல்லாததால் ஊர் திரும்பிய சந்தானம் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் தேவகோட்டை ராம் நகரில் வாடகைக்கு வீடு பிடித்து அருகில் உள்ள கோழிக்கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். தனது தந்தை 2க்கும் மேற்பட்ட வீடுகள் வைத்திருக்கும் நிலையில் தான் வாடகை வீட்டில் வசிப்பது குறித்து கவலை அடைந்து தனது உறவினர்களிடம் இதுகுறித்து சந்தானம் பேசியுள்ளதாக தெரிகிறது. உறவினர்களும் மகாலிங்கத்திடம் இதுகுறித்து எடுத்து கூறியும் மகாலிங்கம் சந்தானத்துக்கு உதவ மறுத்து வந்ததாகவே கூறப்படுகிறது. அந்த தந்தையார் ஓய்வு பெற்ற தாசில்தார், கொலை செய்த நபர் ஒரே மகன் அவருக்கு தன்னுடைய பங்கை பிரித்து தர சொல்லி உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பல்வேறு பஞ்சாயத்துக்கள் செய்தும் தன்னுடைய மகனை படிக்க வைப்பதற்கு பள்ளிக்கூடத்திற்கு பணம் கட்டுவதற்காக தன் தந்தையிடம் பணம் கேட்டதற்கு தர மறுத்ததன் காரணமாக இதனையடுத்து சந்தானம் நேரடியாகவே மகாலிங்கத்திடம் சொத்தில் ஒரு பங்கை தருமாறு கேட்டு வந்துள்ளார். அதற்கு மகாலிங்கம் உறுதியாக மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தனது மகள்களுக்கு மட்டுமே சொத்தின் பலனை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் சந்தானம் தன் குழந்தைகளின் கல்வி செலவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் தனது தந்தை மகாலிங்கத்தை சந்தித்து பணம் கேட்டுள்ளார். தனது வறிய நிலையை 4 மணி நேரம் எடுத்துரைத்ததாகவும் அதற்கு மகாலிங்கம் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் குடும்பத்துடன் நீ தற்கொலை செய்து கொள் என்று கூறியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ள சந்தானம் இதனால் ஆத்திரமடைந்து வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து தந்தையையும் அவருக்கு துணையாக இருந்த தாயையும் கழுத்தறுத்து கொன்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். நல்ல சொத்து பத்துள்ள தாயும் தகப்பனும் தன்னுடைய மகனை சரியான அளவில் கவனிக்கலை, தன்னுடைய பேர குழந்தைகளை கவனிக்கலை, அந்த பேர குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுக்கு கூட சிறிதளவும் செய்யலை. அந்த பணத்துக்காக, அந்த சுயநலத்துக்காக தாயும் தந்தையும் அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மயன் ஆத்திரமுடுறாரு. ஆத்திரமுட்டு என்னுடைய மயனுக்கோ எனக்கோ உதவாத இந்த தாய் தந்தையை இனிமேல் நான் விட்டு வைக்கிறதில்ல, வேலை இல்லைன்னு சொல்லி அந்த தாயும் தந்தையும் கொலை செஞ்சுட்டு காவல்துறையில் போய் அவனே சரணடைஞ்சுக்கிறாரு. இதில் நாங்கள் அந்த தாயும் தகப்பனையும் குறை சொல்கிறதா இல்லை கொலை செய்த அந்த மயனை குறை சொல்கிறதான்னு தெரியல. சொத்து விவகாரங்களில் முறையான கவுன்சிலிங் இல்லாமலும் சட்ட நடைமுறைகள் மீது நம்பிக்கை இல்லாமலும் மக்கள் இருப்பதனாலேயே இது போன்ற கொலைகள் நடைபெறுவதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அவர் அவருடைய மகனாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த சொத்துரிமைன்றது அதில் ஏற்படுற சிக்கலை சரியா தீர்க்காதனால இல்லை ஒரு அந்த சிக்கல் கோர்ட்டுக்கோ இல்லை காவல்துறைக்கோ போறப்ப அதோடைய சரியான கவுன்சிலிங் பண்ணாம அதை ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல போறப்ப அதில் விரக்தி அடைஞ்சு அப்பா மகன்ற உறவு போய் இன்னைக்கு கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இந்த சொத்து பிரச்சனை இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே கொலையில போய் முடியறத பாக்குறப்ப அது சம்பந்தமா வர்ற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு எல்லாரையும் அருவாளை தூக்க வைக்குது. இது இந்த சமூகத்துல ஒரு பெரிய கேடா போய்கிட்டு இருக்கு. மேலும் படித்தவர்கள் குறைவாக இருந்த காலத்தில் கூட நடக்காத கொடூரங்கள் தற்போது நடைபெறுவதற்கு கூட்டு குடும்பங்கள் ஒழிந்து தனி குடும்பங்கள் தோன்றியதும் ஒரு காரணம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு 10 பேர் 20 பேர் அவர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த சமூகம் இன்னைக்கு தனித்தனி கொடுத்தனாங்களா இருக்கு. அந்த தனித்தனி கொடுத்தனாங்களும் நிம்மதியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. தனித்தனியாக இருக்கும் பொழுதும் இன்னும் ஒரு இணக்கம் இல்லாமல் இன்னும் சண்டைகள் சச்சரவு, இந்த வெறும் சொத்து பத்து அப்படிங்கிற ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இன்னைக்கு அடைஞ்சு கிடக்கு. படிப்பறிவு இல்லாமல் இருந்த சமூகம் கூட ஒரு பெரிய இணக்கமாக இருந்துச்சு. தாய் வந்தா தந்தை வந்தா எந்திரிச்சு நிற்கிறது, ஒரு திருநாள்கள்லாம் அவ காலில் விழுந்து வணங்கி நாங்கள் ஒரு துண்ணூறுகள் பூசிக்கிறது. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை காட்டிக்கிறது, முறைக்கிறது, எந்த நேரமும் சண்டை சச்சரவு இருக்கு. தனது தந்தை செய்த அதே தவறை சந்தானமும் செய்திருப்பதுதான் இதில் அவலம். தன்னை கவனிக்காத தந்தை தாயை ஆத்திரத்தால் கொன்ற சந்தானத்தின் பிள்ளைகள் தற்போது கவனிக்க தந்தையின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.
சிவகங்கையில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் திமுக பிரமுகர் அவரது குழந்தையின் கண்முன்னே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையை அடுத்துள்ள புதூர் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சரவணராஜா. டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவர் திமுக சார்பில் சிவகங்கை 3வது வார்டில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் சிவகங்கை மதுரைமுக்கு அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வரும் தன்னுடைய மகளை இறக்கிவிட காரில் வந்திருக்கிறார். அந்த சமயம் அங்கு இருசக்கர வாகனம் மற்றும் காரில் வந்த மர்ம நபர்கள் சரவணராஜாவின் காரை வழிமறித்து அவரை அவரது மகளின் கண் முன்னரே சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் சரவணராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி 3 மணி நேரத்திற்கு பிறகு மயக்க நிலையில் விடுவித்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாமரைக்குளம் சாலையில் உள்ள தனது சித்தி ஆதிலட்சுமியின் வீட்டில் தங்கி படித்து வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவியான ஷேமலதா. இந்நிலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய ஷேமலதா நோட்டு வாங்குவதற்காக இரவு 7 மணிக்கு வெளியே சென்றிருக்கிறார். இரவு 10 மணி ஆகியும் ஷேமலதா வராததால் சித்தி ஆதிலட்சுமி அக்கம்பக்கத்தில் தேடியிருக்கிறார். அப்போது மயங்கிய நிலையில் ஷேமலதாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்த 2 வாலிபர்கள் சாலையில் தள்ளிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். இதனைக் கண்டு ஆதிலட்சுமி சத்தம் போட்டுள்ளார். இதை கண்டு கூடிய பொதுமக்கள் 2 இளைஞர்களில் மணிகண்டன் என்பவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து ஆதிலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் தப்பியோடிய நாகவிஜயன் என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மேடவாக்கத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தடுக்க வந்த அவரது மனைவியையும் மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். சென்னை பள்ளிக்கரணையை அடுத்த மேடவாக்கம் காந்தி நகரில் அறிவழகன் சுரேகா தம்பதியினர் வசித்து வந்தனர். தனியார் திரையரங்கு ஒன்றில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்த அறிவழகன் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவு 2:30 மணியளவில் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த 3 மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். அப்போது தடுக்க வந்த மனைவி சுரேகாவையும் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போலீசார் அறிவழகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த சுரேகாவை குரோம்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அறிவழகனை கொன்றது யார், ஏன் கொன்றார்கள் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அம்மா உணவகம் அருகே அடையாளம் தெரியாத வாலிபரின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு மருத்துவமனை எதிரே அம்மா உணவகம் மற்றும் கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. அதன் அருகே சுமார் 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் இறந்து கிடப்பதாக மேலூர் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இறந்தவரது பாக்கெட்டில் குருணை மருந்து பாட்டில் இருந்ததை அடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் இறந்தவர் யார், அவர் தற்கொலைதான் செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ETA குழுமத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையம் மற்றும் நிலக்கரி கையாளும் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மேலமருதூரில் புகாரி குழுமத்திற்கு சொந்தமான கோஸ்டல் எனர்ஜென் அனல் மின் நிலையம் மற்றும் தூத்துக்குடி துறைமுகம் அருகே வேர்ல்ட் ட்ரேட் அவென்யூவில் அமைந்துள்ள சீபோல் லாஜிஸ்டிக் நிறுவனம் உள்ளிட்டவற்றில் நெல்லை, மதுரை மற்றும் டெல்லியைச் சேர்ந்த 25 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனை நிலக்கரி இறக்குமதியில் நடைபெற்றுள்ள முறைகேடு மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாக நடைபெற்றதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ராமநாதபுரம் கீழக்கரையில் ETA புகாரி நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஹமீத் கான் என்பவரின் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறையினரின் அதிரடி சோதனையில் நகை மற்றும் முக்கிய ஆவணங்கள் பலவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ETA புகாரி குழும நிறுவனத்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரிகள் மற்றும் ஹைதராபாத், மும்பை, கல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் உள்ள நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மேலும் இந்த நிறுவனங்களில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களின் இல்லங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தை அடுத்துள்ள கீழக்கரை அகமது தெருவில் உள்ள
ETA புகாரி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஹமீத் கான் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறை கமிஷனர் அஜய் ராபின் சிங் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் சோதனையிட்டனர். இந்த சோதனை பல மணி நேரம் நீடித்த நிலையில் வீட்டிலிருந்து நகை மற்றும் சொத்துக்கள் குறித்து முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றதுடன் ஹமீத் கானையும் விசாரணைக்காக அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். கரூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு பயோமெட்ரிக் இயந்திரங்கள் வழங்கியதில் மோசடி நடந்திருப்பதாக கூறி இயந்திரங்களை சங்க செயலாளர்கள் திரும்ப ஒப்படைத்தனர். கரூரில் 83 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இந்த சங்கங்களுக்கு ஆதார் அட்டை தொடர்பான தகவல்களை எடுப்பதற்காக அண்மையில் தமிழக அரசு பயோமெட்ரிக் இயந்திரங்களை வழங்கியது. 3400 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த பயோமெட்ரிக் இயந்திரங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு 5930 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு அந்த தொகையை ஒவ்வொரு சங்கமும் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இதனை கண்டித்து தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 100 பேர் அந்த பயோமெட்ரிக் இயந்திரங்களை எடுத்து வந்து மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் ஸ்ரீனிவாசனிடம் ஒப்படைத்தனர்.